viewers, welcome to NIVI'S gallery. இன்னைக்கு நம்ம பட்டாணி சுண்டல் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு நான் காஞ்ச பட்டாணி ஒரு கப் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இத நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனா காலையிலே இத ஊற வச்சீங்கனா கரெக்ட்டா இருக்கும் சாயந்திரம் செய்யிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பட்டாணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இத நம்ம பிரஷர் குக்கர்ல வச்சு வேக வைக்கலாம். இப்போ நான் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம ஊற வச்ச பட்டாணி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக வேக வைக்கிறதுனால 4 to 5 விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாத்திரம் வச்சு வேக வச்சிங்கன்னா 6 to 7 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 5 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். பட்டாணி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது அடுத்து நம்ம இப்போ விழுது எப்படி ரெடி பண்ணி இதோட ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம கல்லுப்பையும் வரமிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வரமிளகாய் கல்லுப்பு வச்சு அரைச்சி விழுது ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பட்டாணி சுண்டல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கடுகு பொரியுது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணி சுண்டல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதம், தோசை, சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸஸாக பண்ணிட்டீங்கன்னா கவலையே வேண்டாம். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் வெஜிடபிள் கிரேவிக்கு இதை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு கவலையே பட வேணாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்சோ ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.